அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாக நாம் இந்த இரண்டாம் நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். இரண்டாம் நாளிலும் நாம் வருகை கடந்த காரியங்களை வேத வசனத்தின் ஆதாரத்தோடும் உலகத்தில் நடக்கிறதான சம்பவங்களோடு கூட நாம் இணைத்து பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வருகை எவ்வளவு சமீபம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலர் இனிமேலும் நடத்துவதற்கு நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தர்க்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டபடி இந்த நாட்கள் நாங்கள் உமக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கவும், உம்முடைய வசனத்தில் நாங்கள் இன்னும் வளரவும், வேதத்தின் மறைபொருளை நாங்கள் அறிந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதன் மூலம் ஒரு கூட்ட ஜனங்களை உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த, ஒரு கூட்ட ஜனங்களுக்கு உம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த வசனத்தினுடைய செய்திகளை நாங்கள் பல ஆண்டுகளாக அப்டேஷன்ஸ் எடுத்துக்கிட்டே வரோம். நாங்கள் ஆரம்பித்த நாளிலே இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது இந்த வசனம் அதனுடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதல்கள் மிக வேகமாக நம்முடைய காலகட்டத்திலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த வசனங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு முன்பாக கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இவைகள் சம்பவிக்கும் போது, இந்த காரியங்கள் நிறைவேறுகிறதை நாம் காணும்போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று சொல்லி நாமும் ஆயத்தப்பட வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்துருக்கிறார். வெறும் செய்தி கேட்பதற்காக மாத்திரம் அல்ல. இன்னைக்கு கடைசி காலத்தில், அதுவும் குறிப்பாக அந்த லாக்டவுனில் செய்தி கேட்பது என்பது ஒரு மிக முக்கியமான வேலை. அநேகர் அதன் மூலமாக கர்த்தரண்டை திருப்பப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் உலகமெங்கும் இந்த ஆலயத்துக்கு போக முடியாத காலகட்டத்தில் ஆன்லைன் மூலமாக, நான் எங்களுடைய ஊழியத்தை குறித்து சொல்லவில்லை, உலகமெங்கிலும் அநேகர் இந்த ஆன்லைன் மூலமாக செய்திகளை கேட்டு கர்த்தரண்டை திருப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த செய்திகள் எல்லாம் வெறும் இன்ஃபர்மேஷனாய் மாத்திரம் இருக்கிறது. அது அவர்களுக்கு ஒரு தகவல், அவ்வளோதான். அதனாலே கேட்பதனாலே உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் எப்போது சொல்லுவேன், ஒரு கர்த்தருடைய ஆராதனை என்பது, செய்தி வேலை என்பதோ அல்லது துதி என்பதோ, அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடாது, இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடாது. ஒரு கூட்டம் முடியும் போது ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும் அதில். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வராங்க. அப்படி வந்தீர்களானால் உங்களுக்கு அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. காரணம், எங்களை விட நிறைய இன்ஃபர்மேஷன் டிவிக்களும் ஆன்லைன் மீடியாக்களும் தருகிறார்கள். ஆகவே நாம் வேதாகமத்தினோடு வருகைக்கு ஆயத்தப்படுவதற்காக மட்டுமே, நாட் ஃபார் அன் இன்ஃபர்மேஷன். இந்த வெளிப்படுத்தல் 13, 16, 17 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் கடைசி காலத்திலே சம்பவிக்க வேண்டியவைகள். அது நம்முடைய காலத்திலே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதை நாம் கடைசி காலம் என்று அறிகிறோம். நேற்றைய தினத்தில் கூட கடைசி காலத்தினுடைய அடையாளங்களை நாம் வேத வசனத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இஸ்ரவேல் நாட்டினுடைய
இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். இது இஸ்ரவேல் நாட்டில் மாத்திரமல்ல, உலகளாவிய இந்தியா உட்பட பல நாடுகளிலே இந்த தீர்க்க தரிசன வசனத்தினுடைய நிறைவேறுதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கடைசி நாட்களில் ஒரு மிருகத்தினுடைய முத்திரை, மார்க் ஆஃப் த பீஸ்ட், அதனுடைய நாமம், நேம் ஆஃப் த பீஸ்ட், அதனுடைய இலக்கம், நம்பர் ஆஃப் த பீஸ்ட், இது மூன்றும் அல்லது மூன்றில் ஏதாவது ஒன்று இருந்தால்தான் எதையும் வாங்க முடியும், விற்க முடியும் என்கிறதான மிக முக்கியமான ஒரு காரியத்தை, சம்பவத்தை இங்கே சொல்லுகிறது. இந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்கு நன்றாய் தெரிகிறது, இது நம்ம எக்கானமியோட, பொருளாதாரத்தோடு கூட சம்பந்தப்பட்டதான ஒரு வசனம். நீங்கள் இந்த செய்திக்கு வந்திருக்கிற நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய அநேக செய்திகளை கேட்டிருப்பீர்கள். ஆகவே கொஞ்சம் நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோன்ற நம்பிக்கையில் அப்டேஷன்ஸ்க்கு போகிறோம். ஏன்னா இதை திருப்பி ஆரம்பத்துலேருந்து எடுத்தால் நிறைய நேரமாகும். நீங்கள் அநேக இந்த குறிப்பிட்ட ஒரு 10 வருஷமாக ஒரு வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் அப்படின்ற வேர்டை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லி. இந்த உலகமயமாக்கல் அப்படிங்கிற வேர்ட் என்ன காரணம், என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், வேதாகமத்தின்படி கடைசி காலத்தில் ஒரு உலக அரசாங்கம் ஃபார்ம் ஆகணும். நல்லா கவனிங்க, இது எல்லாமே பைபிளில் உள்ளது. ஒரு உலக அரசாங்கம் உருவாகணும். ஆங்கிலத்தில் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் என்று சொல்வார்கள். அந்த ஒரு உலக அரசாங்கம் உருவாக வேண்டும் என்று சொன்னால், முதல்ல ஒரு உலக அரசாங்கம்னா என்ன, ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலெக்சாண்டர் காலத்தில் ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் இருந்துச்சு. உலகமெங்கும் ஒரே கிங்டம், கிரேக்க சாம்ராஜ்யம், அதற்கு ஒரே ராஜா அலெக்சாண்டர், ஒரே மொழி கிரேக்க மொழி, ஒரே வரி விதிப்பு, அந்த மாதிரி உலகமெங்கும் ஒன்று தான் இருக்கும். அதில் இன்னொன்று ஒன் ரிலீஜியன், ஒரே மதம். அலெக்சாண்டருடைய கிரேக்க மித்தாலஜி உலகமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டது. அதற்கு முன்பதாக மேதிய பெர்ஷியர்கள், அதற்கு முன்பாக பாபிலோனியர்கள், நேபுகாத்நேச்சார், அதற்கு முன்பாக எகிப்தியர்கள் என்று சொல்லி அநேக ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் இருந்தது. உங்களுக்கு பைபிளில் இருந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, இது ஃபஸ்ட்டு எங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி அவங்க ஒரு சிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க, பாபிலோன்னு சொல்லி. அங்கே ஒன் சிட்டி இருந்தது, ஒரு லாங்குவேஜ் இருந்தது. அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் ஃபஸ்ட்டு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் அதை சிதறி போக பண்ணினார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் என்பது இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே வரக்கூடியதான 1000 வருட அரசாட்சி தான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், மில்லியனம்னு சொல்கிறோம். அதுக்கு முன்பாக அப்படி ஃபார்ம் ஆகக்கூடாது. அதை ஃபார்ம் பண்ணணுங்கிறது தான் பைபிள் படி பிசாசினுடைய நோக்கம். அப்படி ஒவ்வொருத்தரையாக வச்சு அவன் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவான். பார்வோனை வச்சு முயற்சி பண்ணான், அப்புறம் அசிரியர்கள், அப்புறம் பாபிலோனியர்கள், அப்புறம் மேதிய பெர்ஷியர்கள், அப்புறம் கிரேக்கர்கள், அதற்கு பிறகு ரோமர்கள். இப்படி வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே கவர்மெண்ட் அப்படின்னு. அந்த ரோமர் காலத்தில் தான் இயேசு வந்தார். அதற்கு பிறகு நம்முடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த முயற்சியை பண்ணது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய சாம்ராஜ்யம், பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அவர்களுக்கு பிறகு ஹிட்லர் அந்த முயற்சியை பண்ணார். அவருடைய நாசிசத்தை உலகம் ஃபுல்லாக கொண்டு வந்து அவருடைய கொள்கைகளை எல்லாரும் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாடையாக பிடிச்சு ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பார்த்தாரு. ஆனால் அது தடை செய்யப்பட்டது. அதற்கு பிறகு கம்யூனிசம், அதுவும் ஒரு இடத்துல தடை செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அமெரிக்கா, அதுவும் ஒரு காலகட்டத்தில் தடையாய் நின்றது. ஏன்னா இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியாது, ஆண்டவர் விட மாட்டார். அதே மாதிரி தான் இப்போ நம்ம காலத்தில், இப்போ அமெரிக்காவுடைய வீழ்ச்சி தொடங்கிருச்சு. அமெரிக்கா 2021 அமெரிக்காவினுடைய தலைமை பீடத்தில், அதாவது அவங்களுடைய பார்லிமெண்ட்டில் மிகப்பெரிய தாக்குதல், ரத்தம் சிந்துதல் நடைபெற்றது. அது எதுக்கான அடையாளம்னா, அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி முடிவுக்கு வந்துருச்சு. ட்ரம்ப் தான் கடைசியாக கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒரு வேலையை செய்து விட்டு போனார். இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேமை அனௌன்ஸ் பண்ணினார். அதற்கு பிறகு அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி தொடங்கிருச்சு.
இப்போ அடுத்த நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த நியூ கவர்மெண்ட் தான் உலகம் முழுக்க ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டாக வரும். அதைத்தான் நாம் உபத்திரவ காலம் என்று சொல்லுகிறோம். அதுதான் கடைசியாக வரக்கூடியதான ஐரோப்பியன் யூனியன் தலைமையில் ஃபார்ம் ஆகும் 10 நாடுகள் கூட்டமைப்பு. இப்போ அதற்கான வேலைகளை அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். ஆல்ரெடி எல்லாம் ஓவர். அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுடைய கவர்மெண்ட் முத்திரை, அந்த மிருகத்தின் முத்திரைன்னு இருக்கு இல்லையா, அந்த வெளிப்படுத்தல் 13:17 மிருகம் என்றால் ஒரு கவர்மெண்ட். தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின்படி மிருகம் என்பது ஒரு அரசாங்கத்தை குறிக்கிறது. 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம் அப்படின்னு இருக்கு. ஒரு மிருகம் என்றால் அரசாங்கத்தை குறிக்கும். ஏன் ஆண்டவர் அரசாங்கத்தை மிருகம் என்று வைத்திருக்கிறார் அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்கு. முதலாக ஆண்டவர் மனுஷன் கையிலே ஆளுகை கொடுத்தார் ஏதேனிலே. அந்த ஆளுகையை மனுஷன் மிருகத்தின் கையிலே ஒப்படைத்தான். சர்ப்பமானது சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளதாக இருந்தது. அந்த மிருகத்தின் கையிலே ஆதாமுடைய ஆளுகை போய்விட்டது. அதிலிருந்து இந்த உலகத்தின் ஆளுகை முழுக்க மிருகத்தின் கையில் இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் மத்தேயுவிலே பிசாசு இயேசுவை பார்த்து சொல்லுது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை தருகிறேன் என்று. அப்ப இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் மிருகத்தன்மை கொண்டவைகள். அதனால தான் நேபுகாத் நேச்சாரை குறித்து சொல்லும் போது சிங்கம் என்றும், கோரேசை குறித்து சொல்லும் போது கரடி என்றும், அலெக்சாண்டரை குறித்து சொல்லும் போது சிவிங்கி என்றும், ரோமர்களை குறித்து சொல்லும் போது கொடிய கெடிய மிருகம் என்றும் சொல்லப்படுது. இதோட அர்த்தம் என்னன்னா, அந்தந்த மிருகத்தின் குணாதிசயத்தோடு அவங்க இருப்பாங்க. நேபுகாத் நேச்சார் சிங்கம் என்றால் பெருமையானவைகளை பேசும் வாய். மேதிய பெர்ஷர்கள் கரடி என்றால் அதிகமான காரியத்தை புசிக்கும்படி. அலெக்சாண்டர் சிறுத்தை என்றால் வேகமாக, சிறுத்தையின் ஸ்பெஷாலிட்டி வேகம், வேகமாக. அந்த வேகமாக அவர் உலகத்தை பிடித்தார். ஏறக்குறைய 12-13 ஆண்டுகளுக்குள்ளாக உலகத்தினுடைய 70% தன் கண்ட்ரோலுக்கு கீழே அவர் கொண்டு வந்தார் 23 வயசுல. அதான் அலெக்சாண்டருடைய ஸ்பெஷாலிட்டி, சிறுத்தை, ஸ்பீட். இப்படி ஆண்டவர் பைபிளில் சொல்லியிருக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. எதையுமே ஆண்டவர் சும்மா சொல்லலை. அதனால தான் ஒவ்வொரு ராஜ்யத்தையும் மிருகம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு மனுஷ சாம்ராஜ்யம், மனித தன்மை கொண்ட ஒரு சாம்ராஜ்யம் வருமானால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சி மட்டுமே. அதனால தான் வேதம் சொல்லுகிறது மனுஷகுமாரனுடைய சாம்ராஜ்யம் வரும் என்று. ஒரு மனிதன் ஆளுகை செய்தால் எப்படி இருக்கும் என்று. இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே, உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஏதோ ஒரு வகையில் மிருகத்தன்மை கொண்டது. அதனால தான் நாங்கள் எப்பவுமே சொல்கிறோம், உலக அரசியலுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார், உலகம் வேறு, சபை வேறு. நீங்கள் உலகத்தாராய் இல்லாதபடியினாலே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனால் கடைசி காலத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமானவர்கள் உலக அரசியலில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுகிறார்கள். உலக அரசியலுக்கு போகிறது போகாதது உங்கள் இஷ்டம். ஆனால் ஓட்டு போட வேண்டியது ஜனநாயக கடமை. ஆனால் உலக அரசியல் என்பது உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒத்து போகாது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒத்து போகாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலக அரசியலில் போக வேணான்னு நாங்கள் சொல்கிறத அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சனால் உலக அரசியலுக்குள்ளே இருக்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு நல்ல சபைக்குள்ள அரசியல் வரக்கூடாது. அரசியல் சபைக்குள்ள வந்தாலும் ஆபத்து, அரசியலுக்கு சபை போனாலும் ஆபத்து. ரெண்டுமே டேஞ்சர். இன்னைக்கு சபைகளுக்குள்ள பயங்கரமான பாலிடிக்ஸ்குள்ள சபை போகுது. நிறைய பேர் போய் ஒவ்வொரு கட்சியை தங்களுக்கு என்று தெரிந்து கொண்டு, நீங்கள் ஓட்டு போகிறது உங்கள் இஷ்டம், ஆனால் வெளிப்படையாக போய் இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோன்னு எலெக்ஷன் கேம்பெயின்லாம் பண்ணுறாங்க. தயவு செய்து இதெல்லாம் பைபிளுக்கு விரோதமானது. கொஞ்சம் எளியா நினச்சிருந்தாருன்னா ஆகாப்போட காம்ப்ரமைஸ் ஆகி ஆகாப்பு கிட்ட போயிட்டு அவர் சொல்லியிருக்கலாம், ஆகாப் நான் இப்படி வனாந்திர பக்கமாக மினிஸ்ட்ரி பண்ணிக்கிறேன், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா அன்றைக்கே பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். யோவான் ஸ்நானகன் போய் ஏரோதுகிட்ட சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். நம்ம அரசியலுக்கும் சபைக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்களும் சொல்கிறோம். ஆனாலும் கடைசி காலத்தில் சபையானது உலக அரசியலில் ஈடுபடுகிறது. அது மட்டுமல்லாமல் சபைக்குள்ளேயும் அரசியல் வருகிறது. ரெண்டுமே தப்பு. அப்படி இருக்கும்போது
இந்த கடைசி காலத்தில் ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவதற்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ உங்களை அறியாமலேயே நாம் எல்லாம் அதுக்குள்ளே ஒரு 80% வந்துட்டோம். நம்மளை அதுக்குள்ளே நடத்திட்டாங்க. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நீங்களும் நானும் ஒரு நியூ ஒன் லாங்குவேஜுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம காலத்துக்கு முன்னாடி ஆங்கிலேய சாம்ராஜ்யம் இருந்துச்சு. ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தில் அவங்க மொழி ஆங்கிலம். உலக எங்கும் ஆங்கிலம் கட்டாயப்படுத்தப்பட்டது. எல்லா பள்ளிக்கூடத்திலும் ஆங்கிலம் வந்தது. ஒரு ஒன் வேர்ல்ட் லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இங்கிலீஷை காட்டிலும் வேறொரு லாங்குவேஜ் உலகளாவிய, நான் சொல்றது இந்தியாவில் இல்லை, உலகளாவிய கொண்டு வரப்படுது. அந்த லாங்குவேஜுக்கு பேர் தான் டிஜிட்டல். உங்களை முழுக்க முழுக்க ஒரு நம்பருக்குள் கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி, இங்கிலீஷ் தமிழ் இருக்கிற மாதிரி மேக்ஸ் கணக்கும் ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் தான் இப்போ உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. அதுக்குள்ளே தான் உங்களை கொண்டாந்துருக்கிறாங்க. we are all under a digital language. உங்களுக்கும் எனக்கும் ஆல்ரெடி ஒரு நம்பரில் பேர் வச்சுட்டாங்க. அந்த பேர் தான் ஐடி அல்லது நம்பர், ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கு காமனான பேர் வந்து ஐசி, ஐடி கார்டு நம்பர். இப்போ இந்தியாவில் கொடுத்தா அதுக்கு பேர் ஆதார், கனடாவில் கொடுத்தா அதுக்கு பேர் சின் நம்பர், சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர். அதுவே உங்களுக்கு அரபு நாடுகளில் கொடுத்தாங்கன்னா இகாமா. ஒவ்வொரு நாட்டிலையும் வேறுபடும். மலேசியாவில் மை கார்டு, இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆனால் காமனாக சொல்லணும்னா ஐசி நம்பர், உங்களுடைய ஐடி கார்டு நம்பர்னு சொல்லணும். இப்போ உங்கள் பேர் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு நம்பர் தான் பேர். நீங்கள் ஆதாரில் உங்கள் பேர் இருக்கு, உங்கள் நம்பரும் இருக்கு. நீங்கள் போய் பாருங்க, உங்கள் பேரை நீங்கள் மாற்றிக்கலாம். கெசட்டில் உங்கள் அட்ரஸை மாற்றிக்கலாம், எதை வேணாலும் மாற்றிக்கலாம். அதில் உங்களால் மாற்ற முடியாதது ஒன்றே ஒன்று தான். என்னென்னா, உங்கள் ஆதார் நம்பரை உங்களால் மாற்ற முடியாது. நீங்கள் போய் வேணால் கேட்டு பாருங்கள், நாங்கள் ஆதார் நம்பரை கூட்டி பார்த்தோம், கூட்டுத்தொகை 4 வருது, எங்கள் குடும்பத்துக்கு அது ஒத்துக்காது, 5 வர மாதிரி நம்பர் கொடுங்கன்னு கேட்டு பாருங்க, தரமாட்டாங்க. உங்களுக்கு அவங்க கொடுத்த நம்பர் கொடுத்ததே அதான் உங்களோட நம்பர். இனி நாம் ஒருவேளை வருக பிந்துமானால் மரணம் அடைகிற வரைக்கும் அதான் உங்கள் பேர். உங்கள் பேர் என்ன வேணா இருக்கட்டும். போன உடனே அவங்க கேட்க போகிறது ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்க போகிறாங்க? உங்கள் நம்பர் என்ன. இது வெறும் ஆதாருக்கு மட்டும் இல்லை, எங்கே போனாலும் நம்பர் தான். இப்போ அது செல்ஃபோன் நம்பராக இருக்கட்டும் அல்லது பேங்க் நம்பராக இருக்கட்டும், எங்கே போனாலும் நம்பர். இது வந்து ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு, நியூ லாங்குவேஜ், ஒரு ஒன் லாங்குவேஜ் உலகளாவிய. இப்போ இதை இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் சொல்வீங்க, இது ஒரு கம்ப்யூட்டர் உலகம், எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட். அந்த கம்ப்யூட்டரோடைய லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. இப்போ நமக்கு மதர் டங்குன்னு சொல்கிற மாதிரி கம்ப்யூட்டருக்கு மதர் போர்டு இருக்குது. அதோடைய மதர் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைனரின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டருக்கு 2 நம்பர் தான், 0 1 அப்படின்னு. இப்போ நம்ம வந்து தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஹீப்ரூ இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ் வந்து பைனரி. நீங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ இன்ஃபர்மேஷனை போட்டாலும் அது அந்த 2 நம்பரில் தான் வச்சுக்கணும். இப்போ இங்கிலீஷ் 26 எழுத்து இருக்குது. ஒரு பைபிளையே நீங்கள் எழுதுனாலும் அந்த 26 எழுத்துக்குள்ளே தான் எழுதணும். அதை வச்சு நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம். நீங்கள் வெறும் ஏ போட்டுக்கலாம், இல்லை டபுள் ஏ போட்டுக்கலாம், ஆரோன்னு போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் 26 எழுத்து தான் எழுதணும். அந்த மாதிரி தான் கம்ப்யூட்டரும். ஸோ உங்களுக்கும் பேர் நம்பர், அதை ஸ்டோர் பண்ணுற கம்ப்யூட்டருடைய மதர் லாங்குவேஜும் நம்பர், பைனரி. ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு, நியூ லாங்குவேஜ். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இது உலகளாவிய பொது லாங்குவேஜ். தமிழில் 1ன்னு எழுதுனீங்கன்னா யாருக்கும் புரியாது, தமிழ்காரங்களுக்கு மட்டும்தான் புரியும். அல்லது ஹிந்தியில் ஏக்குன்னு எழுதுனீங்கன்னா அது ஹிந்திக்காரங்களுக்கு மட்டும் புரியும். ஆனால் அந்த நம்பரை நியூமரிக்கில் 1ன்னு எழுதிட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கிற யார் வேணாலும் அதை படிச்சிடலாம், அவங்க லாங்குவேஜில் படிச்சுப்பாங்க. இட்ஸ் அ காமன் லாங்குவேஜ். ஸோ இதுதான் இப்போ வரக்கூடிய நியூ வேர்ல்ட் ஆர்டருடைய ஒன் லாங்குவேஜ். ஆல்ரெடி நம்ம எல்லாம் நம்பரில் வந்துட்டோம். யார் யாரெல்லாம் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷனில் பேர் வாங்கிட்டீங்களோ, உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்டாங்களோ, அடுத்த நியூ வேர்ல்ட் ஆர்டருக்கு நாம் ரெடி ஆகிட்டோன்னு அர்த்தம். நமக்கு பேர் வச்சாச்சு. இது ஒன்று. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ உலகளாவிய ஒரே வரி ஜிஎஸ்டி, வேர்ல்டு வைட். உலகளாவிய ஒரே காலேஜ் பஸ் கலர் எல்லோ, உலகளாவிய ஒரே ஹைவேஸ் கலர் கிரீன் கலர் போர்ட். இந்த மாதிரி எல்லாமே உலகளாவிய காமனாக இருக்கும். ஒன் லாங்குவேஜ், ஒன் டேக்ஸ் சிஸ்டம், இதே மாதிரி ஒன் ரிலீஜியன் வரும்,
ஒன் கிங் வருவார், எல்லாம் வரும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுதான் உபத்திரவ காலம்னு சொல்கிறோம். அந்த உபத்திரவ காலத்தும் ஆரம்ப நிலையில் இப்போ நம்ம எல்லாருமே இருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்டதான ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்க. இது ஏதோ இன்னைக்கு நேற்று நடக்கிறதுன்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதே மாதிரி நடந்திருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயினால் கட்டளை பிறந்தது. அகஸ்திராயனால் கட்டளை பிறந்தது. நல்ல கவனிங்க. அன்னைக்கு உலகம்னா என்ன? முதல் நூற்றாண்டுல லூக்கா எழுதும் போது 3 கண்டம் தான் இருந்துச்சு. 3 கான்டினென்ட்ஸ். யூரோப், ஏசியா, அடுத்து ஆப்பிரிக்கா. இப்போ 2 அமெரிக்கா, ஆஸ்திரேலியாலாம் கண்டுபிடிக்கல. அதெல்லாம் 16th செஞ்சுரியில் தான் கண்டுபிடிச்சார் கொலம்பஸ். ஸோ இந்த 3 கண்டம் தான். இந்த 3 கண்டத்தில் இருக்கிறவர்களையும் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று எல்லாரையும் அந்தந்த ஊரில் போய் ரிஜிஸ்டர் பண்ண சொன்னார். அவங்கவுங்க ஊரில் போய் தங்களுடைய ஃபேமிலியோட போய் ரிஜிஸ்டர் பண்ணி நம்பர் வாங்குங்கன்னு சொன்னார். ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் அவங்கவுங்க ஊரில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இப்போ அதே தான் நீங்களும் நானும் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் அவங்கவுங்க ஏரியாவில் போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். எல்லாரும் அவங்கவுங்க ஊரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா கண்டத்திலும் நடந்துச்சு. அன்னைக்கு 3 கண்டம். முதலாவது குடிமதிப்பு எழுதி முடிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலே பிறந்தார். 2வது குடிமதிப்பு எழுதப்படுகிற காலம். இது முடியும் போது இயேசு பகிரங்கமாய் உங்களையும் என்னை மீட்க வரப்போகிறார். அல்லேலூயா.